உரிமைத் தொகை திட்டத்தில் மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாத மகளிர் புதியதாக விண்ணப்பிக்க 3 மாதத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையினர் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய மகளிர் எண்ணிக்கையை தெரிவிக்க அரசு முன்வர வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் சிறப்பு திட்ட செயலாளர் அமைச்சருமான உதயநிதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை விண்ணப்பித்த 5,27,000 பேரில் 4,897 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் வேடச்சந்தூர் தொகுதியில மட்டும் இத்திட்டத்தின் மூலமாக 62,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் பதிலளித்தார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறாத மகளிருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய வகையிலான வழிவகை அரசு எடுக்குமா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். அதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலளிக்கும் போது, தமிழகம் முழுவதும் மொத்தமாகவே 1,57,157,195 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும், அதில் தகுதியுடைய 1,06,52,198 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் மேல்முறையீட்டின் மூலமாக 9 லட்சம் பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 1,14,65,000 பேருக்கு இதுவரை மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பதிலளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாத மகளிரை உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில புதிதாக விண்ணப்பிக்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை துணை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வழங்கியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.